எனது 9 மாத குழந்தையை கவனித்துக் கொள்வதற்காக நான் 27 வயதுடைய ஒரு விதவை பெண்ணை வேலைக்கு அமர்த்தினேன். அவள் மிகவும் அழகாக இருந்தாள். பிரசவத்தின் போது என் மனைவி இறந்துவிட்டாள். இந்த சிறிய குழந்தையை விட்டுவிட்டு என் மனைவி கடவுளின் வீட்டிற்கு சென்று விட்டாள். நான் முற்றிலும் தனிமையாகிவிட்டேன். ஒரு நாள் இருட்டிவிட்டது. அந்த விதவை பெண் அவளது அறையில் இருந்தாள். நான் திடீரென்று அங்கே சென்றபோது நான் அவளை கண்டேன். நான் அவளையே பார்த்து கொண்டு இருந்தேன். என் பெயர் விஸ்வா. நான் ஒரு விவசாயி. எனக்கு 7 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது. என் மனைவியின் பெயர் ஜோதி. அவள் மிகவும் அழகாக இருந்தாள். அவள் மிகவும் அன்பானவள். என் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தாள். ஆனால் அவள் கர்ப்பமாகி 9 மாதங்கள் நிறைவடைந்த போது, குழந்தை பெற்றெடுக்கும் போது அவள் இறந்துவிட்டாள். அவள் என் மடியில் ஒரு அழகான மகளை கொடுத்துவிட்டு நிரந்தரமாக பிரிந்துவிட்டாள். நான் மிகவும் மகிழ்ச்சியற்று போனேன். ஏனெனில் என் பெற்றோர் ஏற்கனவே இறந்துவிட்டனர். என் மனைவி மட்டுமே எனக்கு துணையாக இருந்தாள். அவளும் இப்போது என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டாள். நான் முழுமையாக தனியாகிவிட்டேன். எனக்கு 4 ஏக்கர் விவசாய நிலம் இருந்தது. நான் மட்டுமே விவசாயம் செய்து வந்தேன். விவசாயத்தில் என் மனைவி எனக்கு மிகவும் உதவியாக இருந்தாள். அவள் மிகவும் கடினமாகவும் உழைத்தாள். ஆனால் விதிக்கு எங்கள் மகிழ்ச்சி பிடிக்கவில்லை. படிப்படியாக என் மகள் வளர ஆரம்பித்தாள். இப்போது அவளுக்கு 7-8 மாதங்கள் ஆகிவிட்டன. நீங்கள் இன்னொரு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மக்கள் என்னிடம் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். நான் சில பெண்களை பார்த்தேன். ஆனால் திருமணம் நடக்கவே இல்லை. என் மடியில் ஏற்கனவே ஒரு மகள் இருக்கிறாள் என்று தெரிந்ததும் யாரும் திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கவில்லை. மேலும் நான் ஒரு விவசாயி என்று தெரிந்ததும் நேரடியாகவே மறுத்துவிட்டார்கள். எங்கள் மகள் விவசாயத்தில் கடினமாக உழைக்க வேண்டும், அதோடு உங்கள் மகளையும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள். இப்படி எல்லோரும் என்னை நிராகரித்து விட்டனர். அப்போது நான் 2வது திருமணம் செய்யும் எண்ணத்தை கைவிட்டு விட்டேன். என் 9 மாத குழந்தையை துணியில் என் முதுகில் கட்டிக்கொண்டு வயலில் வேலை செய்தேன். எனக்கு 4 ஏக்கர் நிலம் இருந்தது. எல்லாவற்றையும் தனியாக சமாளிப்பது கடினமாக இருந்தது. சில தொழிலாளர்களை வைத்து வேலை செய்தேன். ஆனால் சமைப்பது, குழந்தையை பார்த்து கொள்வது, அவளுக்கு உணவு கொடுப்பது, தூங்க வைப்பது, இவை அனைத்தையும் தனியாக செய்வது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. என் மகள் அடிக்கடி அழுதாள். அதனால் எனக்கு மேலும் நேரம் கிடைக்கவில்லை. அப்போது நான் விவசாயத்தில் கவனம் செலுத்த ஒரு பெண் தேவை என்று நினைத்தேன். வயலில் பயிர்கள் வளர்ந்து நின்றன. இனி அலட்சியமாக இருப்பது சரியல்ல. அதனால் என் சில நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் யாராவது வேலைக்கு பெண் இருந்தால் சொல்லுங்கள் என்று கூறினேன். நான் என்னுடைய குழந்தையையும் கவனித்து கொண்டு சமைக்கவும் தெரிந்த ஒரு பெண் பணியாளர் தேவை என்று கேட்டிருந்தேன். அப்போது பக்கத்து கிராமத்தில் வசிக்கும் என்னுடைய நண்பர் எனக்கு தொலைபேசியில் அழைத்தார். ஒரு பெண்ணிற்கு வேலை தேவை, அவளுக்கு யாருமே இல்லை. இது ஒரு நல்ல வாய்ப்பு. அவள் உன்னுடைய குழந்தையை நன்றாக பார்த்து கொள்வாள், வேலையையும் சரியாக செய்வாள் என்றார். நானும் சரி என்றேன். மறுநாள் காலை சுமார் 8 மணி அளவில் அந்த பெண் என்னுடைய வீட்டிற்கு வந்தாள். அந்த நேரத்தில் நான் குளித்துவிட்டு தலை சீவி கொண்டிருந்தேன். அப்போது அவள் உள்ளே வந்து விஸ்வா ஐயாவை சந்திக்க வேண்டும் என்றாள். நான் தான் விஸ்வா, சொல்லுங்கள் என்றேன். எனக்கு வேலை தேவை. உங்களுடைய வீட்டில் ஒரு குழந்தையை பார்த்து கொள்ளும் வேலை இருப்பதாக கேள்விப்பட்டேன் என்றாள். நான் ஆம், நீங்கள் கேள்விப்பட்டது சரிதான் என்றேன். பிறகு நாங்கள் இருவரும் அமர்ந்து பேச ஆரம்பித்தோம். அந்த பெண் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள். அவளுக்கு சுமார் 27 வயது இருக்கும். அவள் மிகவும் அழகான நிறத்தில் சேலை அணிந்திருந்தாள். அவளுடைய கண்கள் கருப்பாகவும் பெரியதாகவும் அழகாகவும் இருந்தன. அவளுடைய நெற்றியில் பொட்டு இல்லை. ஒருவேளை அவள் விதவையாக இருக்கலாம். நான் அவளிடம், உன்னுடைய பெயர் என்ன? நீ எந்த கிராமத்தை சேர்ந்தவள்? இதற்கு முன்பு என்ன வேலை செய்து கொண்டிருந்தாய்? எல்லாவற்றையும் சொல் என்றேன். அதற்கு அவள், என்னுடைய பெயர் பரமேஸ்வரி. நான் விதவை. எனக்கு யாருமே இல்லை. நான் தனியாக இருக்கிறேன் என்றாள். இதை கேட்டபோது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அவளுடைய நிலையும் என்னை போல்தான் என்று நான் நினைத்தேன். பிறகு என் 9 மாத குழந்தையை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும், சமைக்கவும் வேண்டும் என்று சொன்னேன். அவள் சரி என்றாள். பிறகு அவள் தங்குவதற்கு எனக்கு எந்த இடமும் இல்லை என்றாள். நான் எந்த பிரச்சனையும் இல்லை என்றேன். என் வீட்டில் 3 அறைகள் உள்ளன. அதில் ஒரு அறையில் நீங்கள் தங்கலாம். மற்ற 2 அறைகளில் ஒன்று சமையல் அறைக்கும் மற்றொன்று எனக்கும் இருக்கும். பிறகு பரமேஸ்வரி ஒரு அறையில் தங்க ஆரம்பித்தாள். இப்போது நான் வயலுக்கு வேலைக்கு செல்ல ஆரம்பித்தேன். அவள் என் குழந்தையை மிகவும் நன்றாக கவனித்து கொண்டாள். என் குழந்தை மீது அவளுக்கு மிகுந்த அன்பு இருந்தது.
அவள் என் குழந்தையை மிகவும் நேசித்தாள். எங்கள் இருவருக்கும் சமைப்பது, பாத்திரங்கள் கழுவுவது, வீட்டை சுத்தம் செய்வது என எல்லாவற்றையும் அவளே செய்தாள். நான் அவளுக்கு நல்ல சம்பளம் கொடுப்பேன் என்று முடிவு செய்திருந்தேன். நான் தினமும் காலையில் வயலுக்கு செல்வேன். அவள் தினமும் சுமார் 11 மணிக்கு சாப்பாடு கூடையை தலையில் சுமந்து கொண்டு வயலுக்கு எனக்கு உணவு கொண்டு வருவாள். அவள் எனக்கு உணவு கொடுத்துவிட்டு மீண்டும் வீட்டிற்கு செல்வாள். அவள் மிகவும் கடின உழைப்பாளி மற்றும் துன்பங்களை சகித்து கொள்ளும் பெண். அவள் பார்ப்பதற்கும் மிகவும் அழகாக இருந்தாள். நாட்கள் மெல்ல கடந்து சென்றன. எங்கள் கண்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்க ஆரம்பித்தன. நான் அவளிடம் நன்கு பழகிவிட்டேன். ஆனால் பரமேஸ்வரியின் பக்கத்தில் இருந்து எனக்கு எந்த கெட்ட எண்ணமும் வந்ததில்லை. அவள் எந்த தவறான நடத்தையையோ அல்லது விசித்திரமான நடவடிக்கையையோ காட்டவில்லை. அவள் மிகவும் நேர்மையானவளாக இருந்தாள். ஒரு முறை மதிய உணவை வயலுக்கு கொண்டு வந்தபோது அது மழைக்காலம். அவள் எனக்கு உணவு கூடையை கொடுத்தாள். நான் அவளிடம் கொஞ்சம் உட்காரு, சோர்வாக இருப்பாய் என்றேன். அவள் அமர்ந்தாள். நாங்கள் பேச ஆரம்பித்தோம். அவள் என்னிடம் என் மனைவி எப்படி இறந்தாள் என்றும் நான் ஏன் மறுமணம் செய்யவில்லை என்றும் கேட்டாள். என் மனைவி இந்த குழந்தையை பிரசவிக்கும் போது இறந்தாள். நான் நிறைய பெண்களை பார்த்தேன், ஆனால் யாரும் என்னை திருமணம் செய்ய ஒப்புக்கொள்ளவில்லை என்று அவளிடம் சொன்னேன். பிறகு அவளிடம் ஏன் அவள் மறுமணம் செய்யவில்லை என்று கேட்டேன். அதற்கு அவள், நான் ஏழை, எனக்கு வீடு இல்லை, என் நிலையை பார்த்து யாரும் என்னை திருமணம் செய்ய மாட்டார்கள் என்றாள். அவள் பேசும்போது அவளது குரல் மிகவும் மென்மையாகவும் இனிமையாகவும் இருந்தது. அந்த நேரத்தில் வானம் மேகமூட்டமாக மாறியது. கருப்பு அடர்ந்த மேகங்கள் திரண்டு திடீரென பலத்த மழை பெய்ய தொடங்கியது. மழை அதிகமாக இருந்ததால் எங்களால் நகர முடியவில்லை. இது மழைக்காலம் என்பதால் நான் ஒரு ரெயின்கோட்டை என் அருகில் வைத்திருந்தேன். ஆனால் இப்போது நாங்கள் இருவரும் இருந்தோம். மழையில் நனைவது எனக்கு பழக்கம் என்பதால் நான் என் ரெயின்கோட்டை பரமேஸ்வரிக்கு கொடுத்துவிட்டு நான் மழையில் நனைய ஆரம்பித்தேன். நான் மழையில் நனைந்து கொண்டிருந்த போது பரமேஸ்வரி என்னை மிகவும் அழகாக பார்த்து கொண்டிருந்தாள். ஒருவேளை அவளுக்கு இது பிடிக்கவில்லை போல. என் மீது அவளுக்கும் அக்கறையும் இருந்தது. மழை நிற்கவே இல்லை. அதனால் நான் பரமேஸ்வரியிடம், வா, நாம் இப்போது வீட்டிற்கு போகலாம், மழை நிற்கும் அறிகுறியில் எதுவும் இல்லை என்றேன். நாங்கள் இருவரும் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தோம். வயலில் தண்ணீரும் சேரும் நிறைந்திருந்தது. நடக்கும்போது எங்கள் கால்கள் வழுக்க ஆரம்பித்தன. சேற்றில் நடக்கும்போது பரமேஸ்வரி கால் அடிக்கடி வலிக்கியதால் அவளுக்கு ஒரு ஆதரவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் அவளது கையை பிடித்து கொண்டேன். அவளது கை மிகவும் மென்மையாக இருந்தது. அப்போது அவள் மிகவும் வெட்கப்பட்டாள். அவள் மீண்டும் மீண்டும் என்னை பார்ப்பதை தவிர்த்தாள். மெதுவாக நாங்கள் நடந்து வீட்டை அடைந்தோம். வீட்டின் அருகே வந்ததும் அவள் ஒரு கல்லின் மீது அமர்ந்து சேறு நிறைந்த தன் கால்களை கழுவினாள். கால்களை கழுவிய பிறகு தன் அறைக்கு சென்றாள். என் மகளும் பரமேஸ்வரி அறையில்தான் தூங்கிக் கொண்டிருந்தாள். நானும் என் உடைகளை மாற்றிக்கொண்டேன். திடீரென்று என் குழந்தை அழும் சத்தம் கேட்டது. நான் உடனே பரமேஸ்வரி அறைக்கு சென்றேன். நான் உள்ளே சென்றதும் என் பார்வை அவள் மீது விழுந்தது. அவளும் என்னை பார்த்தாள். எங்கள் கண்கள் சந்தித்தன. அவள் வெட்கப்பட்டாள். இது எல்லாம் அறியாமல் நடந்தது என்பதை நானும் புரிந்து கொண்டேன். நான் உடனடியாக மன்னித்து விடுங்கள், குழந்தை அழுது கொண்டிருந்தது, அதனால் உள்ளே வந்தேன் என்றேன். அவள் முகம் திருப்பி நின்றாள். நான் குழந்தையை தூக்கி வெளியே வந்து கட்டிலில் உட்கார்ந்தேன். சிறிது நேரம் கழித்து பரமேஸ்வரி சமையலறைக்கு சென்று அடுப்பை பற்ற வைத்தாள். நானும் மழையில் நனைந்ததால் குளிரால் நடுங்கி கொண்டிருந்தேன். அதனால் நான் குழந்தையை மடியில் வைத்துக் கொண்டு அடுப்பின் அருகே சென்று அமர்ந்தேன். பரமேஸ்வரியும் அங்குதான் இருந்தாள். ஆனால் அவள் என்னை பார்ப்பதை தவிர்த்தாள். நான் அவளை திருட்டுத்தனமாக பார்த்து கொண்டு இருந்தேன். அடுப்பின் சூடான நீராவியால் என் குளிர் கொஞ்சம் குறைந்து கொண்டே வந்தது. அடுப்பில் எரிந்து கொண்டிருந்த விறகுகளின் ஒளியில் பரமேஸ்வரி இன்னும் அழகாக தெரிந்தாள். இப்போது என் கண்களுக்கு முன்பு அவளுடைய உருவம் மட்டுமே எல்லா இடத்திலும் தெரிந்தது. மாலை மெதுவாக வந்தது. பரமேஸ்வரி சமைத்தாள். நாங்கள் இருவரும் சேர்ந்து அமர்ந்து சாப்பிட்டோம். ஆனால் இன்று பரமேஸ்வரி பேசவே இல்லை. அவள் என்னை பார்க்காமல் கண்களை திருப்பினாள். நான் அவளிடம், என்ன பரமேஸ்வரி, இன்று ஏன் நீ அமைதியாக இருக்கிறாய் என்று கேட்டேன். ஆனால் அவள் எதுவும் பேசவில்லை. சாப்பிட்ட பிறகு நாங்கள் இருவரும் தினமும் தொலைக்காட்சி தொடர்களை பார்ப்போம். ஆனால் இன்று பரமேஸ்வரி தொலைக்காட்சி தொடர்களை பார்க்கவில்லை. சாப்பிட்டு முடித்ததும் அவள் நேராக தன் அறைக்கு தூங்க சென்றாள். என் மனதும் எங்கோ தொலைந்து போனது போல் உணர்ந்தேன். எந்த வேலையிலும் மனம் ஈடுபடவில்லை. நான் தனியாக கட்டிலில் படுத்திருந்தேன். ஆனால் என் கண்களுக்கு முன்னால் மீண்டும் மீண்டும் அதே பரமேஸ்வரி தான் வந்து கொண்டிருந்தாள். அவளது அழகு என்னை அமைதியற்றதாக ஆக்கியது.
நான் புரண்டு புரண்டு படுத்தேன். ஒருவேளை பரமேஸ்வரியின் நிலையும் அப்படிதான் இருக்கும் என்று நினைத்தேன். அதனால் மெதுவாக எழுந்து அவளது ஜன்னல் வழியாக பார்த்தபோது அவளும் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருப்பதை கண்டேன். அவளுக்கும் தூக்கம் வரவில்லை. நான் என் அறைக்கு திரும்பி வந்து தூங்க முயற்சித்தேன். நள்ளிரவில்தான் எனக்கு கொஞ்சம் தூக்கம் வந்தது. இப்படியே 5-6 நாட்கள் கடந்து சென்றன. இப்போது பரமேஸ்வரி தன் நடத்தையில் வெளிப்படையான மாற்றத்தை காட்ட ஆரம்பித்தாள். அவள் மிகவும் அமைதியாகிவிட்டாள். ஆனால் அமைதியாக என்னை பார்த்து கொண்டே இருந்தாள். ஒரு நாள் மாலை நாங்கள் சாப்பிட்டு விட்டு உட்கார்ந்திருந்த போது வீட்டில் டிவி ஓடிக்கொண்டிருந்தது. நாங்கள் இருவரும் அதை ஒன்றாக பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் அன்று என் கவனம் டிவி மீது இல்லை. டிவியில் ஒரு தொடர் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த தொடர் முடிந்ததும் பரமேஸ்வரி எழுந்து செல்ல ஆரம்பித்தாள். அவள் கதவை அடைந்ததும் நான் அவளது கையை பிடித்தேன். அவள் என்னை பார்த்தாள். ஆனால் அவளது கண்கள் குனிந்திருந்தன. நான் அவளது கையை பிடித்து கொண்டு அவளிடம் நான் அவளின் அழகான முகத்தை பார்த்து, பரமேஸ்வரி, என்னை பார், உனக்கு என்ன ஆயிற்று? ஏன் என்னிடம் பேச மாட்டேங்கிறாய் என்று கேட்டேன். அவள் அப்போதும் அமைதியாக இருந்தாள். அவளது முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதியும் லேசான பதற்றமும் தெரிந்தது. நான் மீண்டும் கூறினேன், பரமேஸ்வரி, என் குழந்தையை நீ நன்றாக பார்த்து கொள்கிறாய், என்னையும் கவனித்துக் கொள்கிறாய். சமையல், பாத்திரங்கள், வீட்டின் அனைத்து வேலைகளையும் நீதான் செய்கிறாய். நான் உன்னிடம் ஒன்று கேட்க வேண்டும். நான் சற்றே குனிந்து, பரமேஸ்வரி, நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா? உனக்கும் யாரும் இல்லை, எனக்கும் யாரும் இல்லை. உனக்கும் ஒரு துணை தேவை, எனக்கும் ஒரு துணை தேவை. நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாகி வாழ்நாள் முழுவதும் ஒன்றாக வாழ்வோம் என்றேன். இதை கேட்டதும் பரமேஸ்வரி என் பக்கம் பார்த்தாள். அவளது கண்களில் கண்ணீர் நிறைந்தது. அடுத்த நொடியே அவள் என் கையை பிடித்து கொண்டு விம்மி விம்மி அழுதாள். நீங்களும் என்னை மிகவும் நேசிக்கிறீர்கள். நான் இங்கு வந்ததிலிருந்து நீங்கள் எனக்கு மரியாதை, கௌரவம் மற்றும் ஆதரவு கொடுத்தீர்கள் என்றாள். மீண்டும் அவளது அழகான முகத்தை என் கைகளில் எடுத்துக்கொண்டேன். அவளது கண்ணீரை துடைத்தேன். நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நேசிக்க ஆரம்பித்தோம். இப்படி 10-15 நாட்கள் கடந்தன. நாங்கள் இருவரும் தினமும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள ஆரம்பித்தோம். இப்போது எங்களுக்கிடையே ஒரு ஆழமான காதல் ஏற்பட்டது. நாங்கள் இருவரும் தினமும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள ஆரம்பித்தோம். இப்போது எங்களுக்கு இடையே ஒரு ஆழமான காதல் ஏற்பட்டது. பரமேஸ்வரி இப்போது இன்னும் அதிக ஆர்வத்துடன் வேலை செய்ய தொடங்கினாள். அவளுடைய வேலையில் ஒரு புதிய உற்சாகம் காணப்பட்டது. பிறகு ஒரு நாள் நாங்கள் இருவரும் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று திருமணம் செய்து கொண்டோம். இப்போது பரமேஸ்வரி என் மகளை தன் சொந்த மகள் போல பார்த்து கொள்கிறாள். என்னை முழுமையாக கவனித்துக் கொள்கிறாள். வீட்டின் அனைத்து வேலைகளையும் கவனித்துக் கொள்கிறாள். சில சமயங்களில் வயலிலும் எனக்கு துணையாக இருக்கிறாள். இப்போது நாங்கள் மூவரும் சேர்ந்து மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இப்போது பரமேஸ்வரி கர்ப்பமாக இருக்கிறாள். அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். அவளுடைய முகத்தில் தாய்மையின் இனிமையும் தெளிவாக தெரிகிறது. நண்பர்களே, வாழ்க்கை என்னிடமிருந்து அனைத்தையும் பறித்து கொண்டது, என் மனைவியின் துணையையும் ஆதரவையும். ஆனால் பரமேஸ்வரியும் உடைந்திருந்த ஒரு அறியப்படாத பெண். அவள் என் மகளுக்கு தாயின் அன்பை கொடுத்தாள். மேலும் என்னை ஒரு மனிதனைப் போல வாழ கற்றுக் கொடுத்தாள். உறவுகள் சில நேரங்களில் பிறப்பால் உருவாகின்றன, சில நேரங்களில் அன்பால் உருவாகின்றன. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.